இப்போ ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, உலகம் முழுக்கவுமே ராணுவம்னா ஆண்கள் தான் அப்படிங்கிற முகம் வந்து முன்னிறுத்தப்படுது. நீங்கள் சொல்கிற மாதிரி மருத்துவம் இது சார்ந்து பெண்கள் இருந்தாலும் சோல்ஜருங்கிற இடத்துல பெண்களுக்கான வாய்ப்புங்கிறது கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சா அந்த கோர் சோல்ஜரிங் வந்து கொஞ்சம் பெண்கள்னா நம்ம இந்தியன்ஸ் ஓப்பன் பண்ணல. இஸ்ராயல் அமெரிக்கன்ஸ் எல்லாம் அவங்க வந்து கோர் சோல்ஜரிங், அதாவது இன்ஃபென்ட்ரிலையும் பெண்கள் அவங்க ஏற்றிருக்காங்க. இன்ஃபேக்ட் அதை கூட ரிவைஸ் பண்ணுறாங்க, ரிவ்யூ பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து அதை ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் ஃபீல் பண்ணுறாங்க. இஸ்ராயல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஐடிஎஃப் இருக்கட்டும், அதே மாதிரி இது. பட் அட் த சேம் டைம் ஏர்ஃபோர்ஸினுடைய கோர் சோல்ஜரிங் வந்து ஃப்ளையிங்கில் பெண்கள் வந்து ஃபோர் ஃப்ரண்ட்டில் இருக்கிறாங்க. நேவியோட கோர் சோல்ஜரிங் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச், அதுலேயும் பெண்கள் இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆர்மியில் அதிகாரிகள், அதாவது ஒன்லி இன்ஃபென்ட்ரி மட்டும் இன்னும் வந்து பெண்களை, இன்ஃபென்ட்ரி அண்ட் ஆர்மர்ட் கோர் இந்த ரெண்டும், அதாவது இன்ஃபென்ட்ரினா இன்ஃபென்ட்ரி அண்ட் மெக்கனைஸ்ட் இன்ஃபென்ட்ரி அண்ட் ஆர்மர்ட் கோர். ஆர்மர்ட் கோர்னா கவசம். இந்த ரெண்டும் பெண்களை இன்னும் உள்ளுக்கு கொண்டு வரல. எதில்? அதிகாரிகளையும் கொண்டு வரல, சோல்ஜர்லையும் கொண்டு வரல. ஏன்னா அவங்க தான் ஃபோர் ஃப்ரண்ட்டில் இருப்பாங்க. அது நம்மளுடைய கலாச்சார விஷயங்களுக்கு வந்து அதை அனுசரித்து தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். பட் அதுவும் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அதுவும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, வராமையும் போகலாம். அதனால் ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது நமக்கு. பட் அட் த சேம் டைம் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பெண்களினுடைய இராணுவத்தின் வரவு வந்து எந்த விதத்தில் இராணுவத்தில் எஃபிஷியன்சியும் குறைக்கல, எஃபிஷியன்சி என்ஹான்ஸும் பண்ணல. எப்படி முதல்ல இருந்ததோ அதே மாதிரி தான் இருந்தது. அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம். தட்ஸ்